அண்மை செய்தி. ராகுல் காந்தி உயிருக்கு மிரட்டல் விடுத்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தந்தையை போன்ற மரணத்தை எதிர்கொள்ள நேரிடும் என பாஜக நிர்வாகி மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்காக கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், முழு விவரம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு பதிவை வைத்திருக்கின்றார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் மத்திய அரசு இதில் தேவையான நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மிரட்டல் மற்றும் வன்முறைக்கு நமது ஜனநாயகத்தில் இடமில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக பதிவிட்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தன் பதிவில் ராகுல் காந்தி தனது பார்ட்டிக்கு நேர்ந்தது போல, அதாவது இந்திரா காந்தி அவர்களுக்கு நேர்ந்தது போல சந்திக்க நேரிடும் என்று பாஜக தலைவர் ஒருவரின் மிரட்டலும் அதே போல பிற மிரட்டல்களும் வந்திருக்கின்றது. அதே போல சிண்டே சேனா எம்எல்ஏவினுடைய அந்த மிரட்டல் போன்றவை எல்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இப்படி வெளிப்படையாக மிரட்டல் விடப்படுகின்றது என்று பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தமிழக முதலமைச்சரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் எனது சகோதரர் ராகுல் காந்தியின் வளர்ச்சியும் மக்களிடையே அவருக்கு பெருகி வரக்கூடிய ஆதரவையும் பார்த்து எதிர்த்தரப்பினர் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்றும் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது போன்ற செயல்களுக்கு இடம் கொடுக்காமல், வன்முறைக்கு இடம் கொடுக்காமல் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் எனவும் ஜனநாயகத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.